அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்னங்க மறுபடியும் ஒரு குண்டு தூக்கி போட்டுருக்கிறாரு. அதாவது இந்த H1B என்ற அந்த விசா வந்து ஒரு கடும் கட்டுப்பாடோட வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஏன் பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1B வந்து அதிகம் இந்தியர்கள் பெறப்பட்ட ஒரு விசாங்க. அதாவது நம்ம இந்திய நாட்டிலேருந்து அங்கே போய் செட்டில் ஆகி வேலை பார்க்குறவங்களோட அந்த விசா தாங்க அந்த H1B. இப்போ இவங்களோட நிலைமை எப்படின்னு தெரியலைங்க. ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை தாங்க அது அமைஞ்சிருக்கு. இது ஏன் இந்த ஒரு கட்டுப்பாடு கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து பணி செய்கிறவங்க அதிகமாங்க. ஆனால் அதனால் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு வேலைவாய்ப்பும் அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரதா ஒரு யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு செய்தியாளர்கிட்ட சொல்லிக்கிறாரு. இருந்தாலும் இதே போல் பல விசா இருக்குங்க. அதாவது H21, H2B, L இந்த மாதிரி பல விசாக்கள் இருக்குங்க. இதில் H21 பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டதுங்க. இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட அங்கே அமெரிக்காவில் வர அமெரிக்கர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதுக்கு மட்டும் விவசாயிகள் சம்மந்தப்பட்ட H21 மட்டும் எந்த ஒரு நிபந்தனை இல்லை, எப்போ வேணால் வரலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. H2B அப்படிதாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது கட்டுமான தொழில் இது போன்ற விஷயங்களுக்கு H2B இந்த விசா பயன்படுத்தி வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது பற்றி எப்படிங்க சாத்தியம்? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் எந்த டைமில் எப்படி ஒரு இதை கட்டுப்பாடு விதிக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குதுங்க.